Question number 6. Find the equation of the tangent and normal to hyperbola 12x square minus 9y square equal to 108 at theta equal to y by 3. Hint வந்து use parametric form. First, equation of the hyperbola. Take it 12x square minus 9y square equal to 108. ஸோ இதில் வந்து நம்ம ஹைப்பர்போலா ஈக்குவேஷனில் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 1 வர வைக்கிறதுனால 108ஆல் டிவைட் பண்ணுறோம். மைனஸ் 9y ஸ்கொயர் பை 108 ஈக்குவல் டு 108 டிவைட் பை 108. கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 12 டைம்ஸு, இங்கே 9 டைம்ஸ். அப்போ இது 1 டைம், இங்கே 9 டைம்ஸ், இங்கே 1 டைம், இது 12 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? x ஸ்கொயர் பை 9 மைனஸ் y ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1. இப்போ இது வந்து டிரான்ஸ்வர்சிவ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா நம்ம இதை டிரான்ஸ்வர்சிவ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் கம்பேர் பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயர் என்ன இருக்கும்? 9 இருக்கும். பி ஸ்கொயர் 12 இருக்கும். a square is 9னா a equal to 3. b square வந்து என்ன இருக்குது? 12. இப்போ b square equal to 12. b equal to square root of 12. இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 4 3s are 12 நம்ம பிரிக்கலாமா? அப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். But the value of b is 2 square root of 3. Okay, next parametric form. Parametric form வந்து ஹைப்பர்போலாவில் என்ன வரும்? a secant theta, b tan theta. ஸோ நம்மகிட்ட a வேல்யூ இருக்குது, b வேல்யூ இருக்குது, தீட்டாவும் இருக்குது. a வேல்யூ வந்து 3, b வேல்யூ வந்து 2 root 3, அடுத்து தீட்டா வேல்யூ வந்து பை பை 3. ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடச்சிடும். ஏ வந்து என்ன இருக்குது? 3 சீக்கன் பை பை 3, பி வேல்யூ 2 root 3 tan பை பை 3. சீக்கன் பை பை 3ன்றது காஸ் பை பை 3யோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் பை பை 3 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு சீக்கன் பை பை 3யை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது கிடச்சிரும். அப்போ பை பை 3ன்றது ரேடியன். இதை எப்படி டிகிரி கன்வெர்ட் பண்ணுவீங்க? இன்ட்டு 180 பை பை. அப்போனா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 60 டிகிரி கிடைக்கும். அப்போ சீக்கன் 60 டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காஸ் 60 டிகிரி ரீகால் பண்ணுங்கள். காஸ் 60 டிகிரி என்ன வரும்? அவ்வளோதான். ஸோ காஸ் 60 டிகிரி வந்து 1/2. ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 வரும் இல்லையா? அப்போ 3 × 2 6. tan 60 டிகிரி root 3. இப்போ root 3 × root 3 3, 3 2s are 6. இப்போ நமக்கு கிடச்ச பாயிண்ட்டு 6,6. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த டயக்ராமில் பிளாட் பண்ணிக்கலாம். ஹைப்பர்போலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர்போலா வந்து இது டிரான்ஸ்வர்சிவ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்ததுனால இது டயக்ராம் வந்து எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். இப்போ இதில் ஏதாவது ஒரு பாயிண்டில், அந்த கர்வில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வழியாக இந்த டேஞ்சன்ட் போகுது. ஸோ அந்த பாயிண்ட் வழியாக நார்மலும் பர்பெண்டிகுலர் ஒன்று தான். ஸோ இங்கே வந்து நம்ம நார்மல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக x(x1), ஒய் ஸ்கொயர் பதிலாக y(y1) இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கர்வில் ஒரு பாயிண்ட் வழியாக டேஞ்சன்ட் போகுது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் 12x square minus 9y square equal to 108. இப்போ இதுக்கு x1 value, y1 value நம்ம already we found the point of contact 6,6.
you consider that x1 is 6, y1 is 6. 12x into 6 minus 9 into y into 6 equal to 108. அப்போ 6 into x என்ன வரும்? 6x வரும். அப்போ 12 6 of 72x, அப்புறம் 9 6 or 54y equal to 108. இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டைரெக்டாக 18ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த மல்டிபிள் ஆஃப் 18 நீங்கள் பிக் வேல்யூவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 9ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 9ஆல் டிவைட் பண்ணால் 8 9s are 72x, அப்புறம் 6 9s are 54, அப்புறம் 12 9s are 108. இப்போ அகெயின் டிவைட் பை 2. அப்போ 4x minus 3y equal to 6. ஏன்னா 6 2s are 12. Okay, we found the equation of the tangent. Next we need to find equation of normal. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு போய்டும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்க்கு போய்டும். அந்த சென்டரில் இருந்த சைன் வந்து ஆப்போசிட் சைன் வரும். அப்புறம் ப்ளஸ் கே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் இஸ் 4x minus 3y equal to 6. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கே கண்டுபிடிச்சிட்டு அந்த கே வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get equation of the normal. இந்த ஷார்ட்கட்டு சொன்னேன் இல்லையா, அதை ரீகால் பண்ணுங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு போய்டும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்க்கு போய்டும். அந்த சைன் வந்து ஆப்போசிட்டில் எழுதணும். அப்போ ஆன்சர் 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ இந்த xy வந்து நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த பாயிண்ட் வழியாக தானே அந்த நார்மல் ஈக்குவேஷன் போகுது. அதனால் அந்த 6,6 எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கே கிடச்சிரும். 6,6. அப்போ 3 into 6 ப்ளஸ் 4 into 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ரைட் பண்ணிடலாம். அப்போ 3 6 என்ன வரும்? 3 into 6 ப்ளஸ் 4 into 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 3 6 are 18, 4 6 are 24 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 20 ப்ளஸ் 10 30, 38 42 வரும் இல்லையா. அப்போ கே இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், -42. ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த கே வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். கே இஸ் ஈக்குவல்ஸ் டு -42 சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1. 3x ப்ளஸ் 4y கே வேல்யூ என்ன இருக்குது? -42. Okay, this is required answer. Have you understood, my dear children? Thank you, students.